பெரியார் யாருப்பான்னு கேட்டா, அவர் தான் ஈரோடுக்காரரு. பெரியார் ஈவே ராமசாமி. 1879 பிறந்தாரு. குடும்பம் செட்டியார்கார் குடும்பம் தான். நல்ல வசதியா இருந்தாங்க. அவர் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் கைவிட்டுட்டு வீட்டு கடைக்கே வேலைக்கு போயிட்டாரு. ஆனா அதிலேயே உலகத்தை ஒன்றீத்து கவனிக்க ஆரம்பிச்சாரு. சாதி. பெரியார் மனசுல அடிக்கப்பட்டது. அந்த சமயத்துல சாதி வேறுபாடு ரொம்ப கெடா இருந்துச்சு. மேல ஜாதிக்காரன் தான் முன்னாடி நிக்கணும். கீழ் ஜாதிக்காரன் குடிநீர் குடிக்க கூட கோவில் கிணத்துல நுழைக்க மாட்டாங்க. பெரியாரு இவங்க எல்லாத்தையும் நேர்ல பார்த்து ரொம்ப கோவப்பட்டாரு. அவர் நினைச்சாரு, எப்படியா ஒரே மனுஷனுக்கு கீழா மேலா இருக்க முடியும்? வட இந்தியா போனதும் கோபம் வந்ததும் ஒரு டைம்ல பெரியாரு வட இந்தியா போயிட்டாரு. காசி, ஹரிதுவார் மாதிரி கோயில் ஊரெல்லாம். அங்கேயும் பார்க்குற மாதிரி தான். சாதியால தான் ஆட்கள் மேல கீழா வச்சிருக்காங்க. பெரியாருக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு. இந்த சமுதாயம் ஒழியணும்னா யாராவது குரல் கொடுக்கணும். காங்கிரஸ் கட்சியில ஏன் வெளியே வந்தாரு? அந்த காலத்துல மக்களுக்காக போராடுற காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தாரு. ஆனா அங்கேயும் முக்கியமான இடங்கள்ல பிராமணங்க தான் முடிவு பண்றத பார்த்தாரு. பிறகு தீர்மானம் எடுத்தாரு. இது மாதிரி புத்தல் அடிச்சால சமத்துவம் வராதுன்னு. சுயமரியாதை இயக்கம். அப்பதான் பெரியார் சொன்னார், நம்ம உயிருக்கு நம்ம மதிப்பு கொடுக்கணும். யாருக்கும் கீழே அடிமையாக கூடாது. அதை வச்சுதான் 1925ல சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சாரு. அது அப்போ இல்ல, இன்னைக்கும் ஒரு பெரிய புரட்சியா தான் இருக்கு. பெண்கள் உரிமை. அந்த காலத்தில் பெண்கள் வீட்டிலே இருக்கணும், கற்பு என்னும் பெயரில் துன்பப்படணும், சொத்துக்கு உரிமை கூட இல்லை. அதுக்காக பெரியார் கத்தாரு, பெண்ணும் மனுஷன்தான், அவளுக்கு என்ன குறை, கல்வி சொத்து சுதந்திரம் எல்லாம் தேவை. அவர் சொன்னதால தான் இப்போ நம்ம ஊரில் பசங்களுக்கு சமமாக பொண்ணுங்க படிக்கிறாங்க. புத்தம், திருக்குறள், மனு, பெரியார் புத்தரின் சிந்தனை மாதிரி பகுத்தறிவாக சிந்திக்கணும், ஒவ்வொருத்தனும் சுயநலம் இல்லாமல் வாழணும் அப்படின்னு நம்பிக்கை வச்சாரு. திருக்குறளை அவர் மதிப்போட பார்த்தாரு. ஆனால் மனு சாஸ்திரம், புராணங்கள் போல சாதியை உறுதி பண்ணுற விஷயங்களை கண்டித்தார். திராவிடர் கழகம் அண்ட் அரசியல் தாக்கம். 1944 பெரியார் திராவிடர் கழகம் ஆரம்பித்தார். அதில் இருந்தால் திமுக, அதிமுக இன்னும் வரை இருக்கிற கட்சிகள்லாம் ஆரம்பமாயிடுச்சு. அந்த இயக்கம் அரசியல்லையே மாற்றத்தை கொண்டு வந்துச்சு.